கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஜெபம் பண்ணி பண்ணி என்னத்தை கண்டோம்? சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி நடக்கிறது தான் பிரதர் நடக்கும். நீங்க என்னைக்காச்சும் அப்படி சொல்லியிருக்கீங்களா? ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு ஜெபம் மிகவும் அவசியம். இது உங்களையும் என்னையும் விட பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நம்ம ஒரு காரியத்தை குறித்து தொடர்ந்து ஜெபம் பண்ணியும் நமக்கான பதில் வர தாமதமாகிற பொழுது பிசாசு நம்முடைய இருதயத்தில் ஒரு சோர்வை கொண்டு வருகிறான், அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், அயற்சியை கொண்டு வருகிறான். இது பிசாசு யூஸ் பண்ற டெக்னிக். அதனால்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையில இயேசு கிறிஸ்து யாரை குறிப்பிடுகிறார் தெரியுமா? விதவையை. ஒரு பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் என்று இயேசு கிறிஸ்து அந்த உவமையில குறிப்பிடுகிறார்ல. நான் யோசிச்சேன், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற உவமையில இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு விதவையை குறித்து சொல்ல வேண்டும்? அந்த விதவை தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு விட்டு ஒரு புருஷனோடு இணைகிறாள். சில காலத்துக்கு பிறகு அந்த புருஷன் மரித்த பிறகு அவள் விதவையான பிறகு அவளுக்கென்ற ஒரே ஆதரவு, ஒரே நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து தான் மாறுகிறாள்ல. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து சோர்ந்து போகாமல் செபித்து அவள் தனக்கான தேவைகளை பெற்றுக் கொள்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து கைவிடப்பட்ட ஸ்திரீயை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம்ல. நாம் கர்த்தரிடமாகவே எப்பொழுதும் சார்ந்து இருக்கிறோமா? ஒரு விதவையை போல, அல்லது பல இடத்துல நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். பிசாசு நம்முடைய இருதயத்துல அவிசுவாசத்தையும் சோர்வையும் கொண்டு வருவான். அதற்காக நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் குறைத்து கொள்ளுகிறோமா? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறதற்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கி கொடுக்கிறோமா? எபிரேயரை இயற்றிய ஆக்கியோன் எபிரேயர் 3:12 சொல்றாரு, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அந்த அவிசுவாசம் நம்முடைய இருதயத்தில் வருகிற பொழுது நம்முடைய ஜெப ஜீவியம் பாதிக்கப்படும், தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் பாதிக்கப்படும். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆயிடும்ல. நாம் அதையெல்லாம் தவிர்ப்போம். ஜெப ஜீவியத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம், தொடர்ந்து இடைவிடாமல் செபிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.